ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 9வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். அண்ட் பின் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை நாளை காலையில் கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளாக பதிவிடப்படும். கண்டிப்பாக அங்கேயும் ஸ்டே டியூனாக இருங்க. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் முத்துக்குமரன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,91,108 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26.05% வந்துட்டுருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரனை பொறுத்த வரலையும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஓட்டிங்ஸை போட்டு தாக்கோண்டா அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,07,548 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14.66% வந்துருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்களும் 2வது பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 1,00,000 வாக்குகளை அதிரடியாக வந்து கடந்திருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட இருக்கிறது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு. நேர்மையாகவும் இருந்துகிட்ருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், இந்த புள்ளி பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துங்களை மட்டும் தவிர்த்தாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை ஓவராலாக எல்லாருக்குமே வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 69,971 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.54% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின். ஸோ ஜாக்லின் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் கொடுத்து நல்ல ஓட்டிங்ஸ் வாங்கி ஒரு நல்ல பொசிஷன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரலையும் ஜாக்லின் நிறைய விஷயங்களை மாற்றிக்க வேண்டிய அவசியம் வந்து இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த வாரத்தோட எண்டிங்க்கு அப்புறம் அவங்களுடைய கேம் பிளேயில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ராணவ். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64,375 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.78% நிறுத்திட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவம் அட்டகாசமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து அவருக்கான சான்சஸை அவர் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாரு. பட் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலிடாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி சொன்னதவே திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா இவரும் இன்னும் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கலாம். சொல்லப்போனால் ஜாக்லினுக்கே டஃப் கொடுக்கலாம். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுக்கான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,314 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.86% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். கண்டிப்பாக இந்த வாரம் பவித்ராவுடைய வாரமாக தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தோம், அவங்க வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால தான் பவித்ரா ஜனனி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. பட் இப்போ பரவாயில்ல. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் நம்மளுடைய மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,627 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.22% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய கரேஜஸ் வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் டாஸ்க்கு நான் எந்த அளவுக்கு வந்து செய்வேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 7th பொசிஷனில் சத்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41,075 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.6% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யாவும் அட்டகாசமாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. பட் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். ஸோ இவருக்கு ஸ்டாண்டர்டாக அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்காகலாம் வரல, அப்படியே சும்மா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,506 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.11% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் வந்து பண்ணாப்புல எல்லாரை பற்றியும் வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த ஒரு டாஸ்கில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார். நம்மளும் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதே மாதிரி பேசினா கூட நிறைய வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 9th பொசிஷனில் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,978 ஓட்டுகளாகும்.
பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.04% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் பேம்பரிங் வந்து பண்ணுறாங்களோ, ஒரு சிலர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து கேமை வந்து நகர்த்திட்டு போயிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஆனால் உண்மையாகவே அந்த பையன் பயங்கர திறமைசாலி தான். அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் தர்ஷிகா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32,863 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.48% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். சாச்சனாவை கூட அப்புறம் அனுப்பிச்சிக்கலாம், ஆனந்தியை கூட அப்புறம் அனுப்பிச்சிக்கலாம், முதல்ல தர்ஷிகாவை அனுப்பணும் அப்படின்ற கண்ணோட்டம் நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து தேவையில்லாத ஒரு கிரிஞ்சு கண்டென்ட்டை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ரியலாகவே லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது. விஜய் விஷால் மட்டும்தான் அது வேணாம் அப்படின்னு ஒதுக்குற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ஆனந்தி. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32,128 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.38% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆனந்தி அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படின்றதெல்லாம் பக்கம் வச்சுக்கிட்டால் கூட, எவிக்டே ஆனாலும் பரவாயில்லடா, நல்ல வாக்குகள்லாம் வாங்கிட்டு ஏதோ சூழ்ச்சியால் தான் நம்ம எவிக்டாக வெளியே போகிறோம் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். தர்ஷிகா அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 600 ஓட்டுகள் மட்டும்தான். அது எப்போனாலும் பீட் பண்ணலாம். அதுக்கடுத்து 12வது பொசிஷனில் சாச்சனா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,085 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.28% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அம்மா மகாதேவி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் பெருசாக வந்து வாக்குகள் வந்து வாங்குறதில்ல. அன்அஃபிஷியல் போலில் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஃபிஷியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா இங்கேயும் வந்து மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, அங்கேயும் மக்கள் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் தி டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்க போகிறது எப்பயுமே வந்து இந்த 3 பேரை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அந்த விதத்தில் தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா இவங்கெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய் ரயானோ, ரஞ்சித்தோ இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனிஹவ் சாச்சனா அவர்கள் தான் ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் அவங்க வந்து எவிக்டாக வெளியே போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம இதுதான் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சாச்சனா அவர்கள் நாமினேஷனில் வராங்க, கம்மியான வாக்குகள் வாங்குறாங்க, ஆனாலும் எவிக்டாகி வெளியே போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஒரு ஆள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வந்து சொல்லவே முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் சாச்சனாவுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து நடந்துக்கிறாங்க இந்த பேண்ட் மேட்டரை தவிர. மற்றபடிக்கு வந்து சாச்சனா அவர்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது. மற்றதெல்லாம் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிறத விட சாச்சனா ஏதோ சம்திங் வந்து பண்ணுது. அது கிரிஞ்சோ இல்லை நெகட்டிவோ பாசிட்டிவோ எப்படியோ ஒன்று, ஆனால் பண்ணுது அப்படின்றதுலையும் மாற்று கருத்துக்களே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் சத்யா பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா. சத்யா பற்றி நம்ம திரும்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்து சொன்னது என்னென்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வந்து கப்பு ஜெயிக்கிறனோ அதெல்லாம் எனக்கெல்லாம் தேவையில்லை, ஆனால் வெளியே போய் ஒர்க் இருக்குது, வேலை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எமோஷ்னல் ஆகி பயங்கரமாக சண்டை போட்டு என்னுடைய பேரை வந்து கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ அதனால் நான் எப்பயுமே கம்போஸ்டாக தான் வந்து இருப்பேன். ஸோ எனக்கு இந்த கப்பே வேணாம், நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் வந்தேன். ஸோ நான் பண்ணுறேன், வெளியே போய் நான் வேலை செய்ய போகிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல இதுக்கு முன்னாடியே. ஸோ அதன் காரணமாக நம்மளுடைய சத்யா அவர்கள்கிட்டெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவர் ஏதாவது பண்ணிடுவார், செஞ்சுருவார், ஏதாவது கண்டென்ட் வரப்போது கோவப்படுவார், பயங்கரமாக பாடி பில்டிங்கெல்லாம் வேறு பண்ணியிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்தேன். சொல்லப்போனால் வந்து இந்த பாலாஜி முருகதாஸ் மாதிரி வந்து யோசித்தேன் சத்யா அவர்களை. பட் சத்யா அவர்கள் வந்து அப்படியே தான் வந்து இருக்கார், கம்போஸ்டாக ஜாலியாக வைப்பாக சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், போகும்போது போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ பெருசாக வந்து எதுலையுமே இன்வால்மெண்ட் இல்லை. ஒரு காமெடி பண்ணலாம், ஒரு ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து வைப் பண்ணிக்கிறாரு. அவருக்கு சுற்றி வந்து சில பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட மட்டும்தான் வந்து பெருசாக வந்து பேசிக்கிறாரு. இல்லைனாக்கா பெருசாக யாருக்கிட்டையும் வந்து பேசுகிறதில்ல, அவர் பாட்டுக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யா அவர்களை வந்து சீக்கிரம் கூடிய விரைவில் எவிக்ட் ஆயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் பரவாயில்லப்பா, வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காப்புல. ஆனால் ஒரு மனுஷனால் வந்து 1 நாள் 2 நாள் நடிக்க முடியும், அதுக்கப்புறம் உண்மை முகம் வந்து வெளியே வந்துடும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்களேன், இல்லை ஒரு 20 நாள் எடுத்துக்கோங்களேன். 24/7 வந்து லைவ் வந்து ஓடுது. ஸோ அந்த லைவில் வந்து ஒரு மனுஷன் உண்மையாகவே நடிப்பானா இல்லை உண்மையாக இருக்கானா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்க முடிஞ்சிடும். ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும் ரஞ்சித் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் நானும் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு டே எப்படி வந்தாரோ
அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, இது ஒன்று கேம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எப்பயுமே அவருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அவர்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு, சண்டை போட மாட்டேங்கிறாரு, அதனால் பெருசாக ஓட்டிங்ஸும் வர மாட்டேங்குது. ஸோ சத்யா அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஒரே கேட்டகரியில் தான் வந்து சேர்த்தணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது டான்சர் ஜோனில் இருக்கிறது தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் வந்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.